அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் லஸ்ரா வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கான வீடியோ வந்து இது ஹாலிடேஸ் அப்போ எடுத்தது. அதாவது ஹாஃப் இயர்லிக்கு லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா, அப்போங்க எடுத்த அந்த 1 வீக்குக்குள்ளே எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். லீவ் விட்டு என்னங்க பண்ணுறது, அது நார்மல் கேஷுவலான டேஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஹாலிடேஸ்னே இதை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ போக போக பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பக்கெட் எடுத்து வச்சுருக்கேன்ல, இது வந்து நம்ம மந்தி பக்கெட்டு. மந்திலாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஆர்டர் பண்ணும்போது பக்கெட் பிரியாணி மந்தி எல்லாம் வரும் இல்லையா, அது வந்து பக்கெட் தான் இது. இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல், அதை ஏன் தூக்கி போடுற சூழ்நிலை வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு மேலே இருக்கிற மூடியை வந்து எலி வந்து கடிச்சிடுச்சு. எலி கடிச்சதுனால அந்த பக்கெட்டு மூடி வந்து வேஸ்ட்டாக போகும்போது நமக்கு எதுக்குமே யூஸ் ஆகாதுன்ட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் தானே. அப்போ நான் வந்து ஏன் அதை நம்ம தூக்கி போடுவானே, அதையுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா அதை மாற்றிக்கலாமேன்ட்டு டஸ்ட்பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹாலில் வந்து நம்ம ஏதாவது பேப்பர் அது இது ஏதாவது ஒரு இது குப்பை கைக்கு வந்துக்கிட்டு தானே இருக்கும், அது மாதிரி போடுறதுக்கு நம்ம இது மாதிரி கேரி பேக் போட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து நம்மளுக்கு வந்து காசு கொடுத்து தான் டஸ்ட்பின் வந்து வெளியில் வாங்கணுன்னு இல்லாமல், நம்மள்ட்ட இது மாதிரி இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது, மூடி இல்லை, அப்போ இது என்ன பண்ணுறது, இதை விட பெரிய பக்கெட்டாக இருந்தாலுமே சரி, அது வந்து நம்ம இந்த மாதிரி எதுக்காச்சும் ஒன்றுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. இதுவே கொஞ்சம் பெரிய பக்கெட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை தண்ணி பாத்ரூம் வந்து பக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மூடி உள்ள பக்கெட்டுக்கு மூடி இல்லாமல் போயிடுச்சுன்னா சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய பக்கெட் ஒன்று நம்மள்ட்ட எலி வந்து இந்த பின்னாடி க்ரீன் கலரில் ஒன்று தெரியுமா, அதே மாதிரியில் இன்னொரு பக்கெட் நாங்கள் வந்து ரைஸ் கொட்டி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து மூடி வந்து எலி கரம்பிட்டதுனால அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போ எங்களுக்கு யோசனை வரல, சரி ஓகே அது பாத்ரூமுக்கு பக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தமான பக்கெட் அது. நாங்கள் என்ன யோசிச்சிட்டோம்னாக்கா, குப்பை வந்து நம்ம மாடியில் இருக்கிறோம், பால்கனி வழியாக வந்து இறக்கிட்டு டஸ்ட்பினை வச்சு இறக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இறங்கி போக முடியல அப்படின்னு நினச்சி அதை யூஸ் பண்ணி இறக்குனா, அந்த பெரிய பக்கெட்டுக்குள்ளே 2 டஸ்ட்பின் வச்சுருந்தோம் குப்பையோட. அந்த அப்படியே வந்து கழட்டிட்டு போயிட்டாங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், உள்ளே போய்ட்டு வரதுக்குள்ளே அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த குப்பை கூடையை கூட விடாமல் தூக்கிட்டு போகிற காலமாக இருக்குது இப்போது. வந்து பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லை, குப்பை கூடையை தாண்டா தூக்கிட்டு போனீங்க, குப்பையே என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. குப்பையெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யார் இந்த வேலையை பண்ணான்னு தெரியல. சரி கடைக்கு போய்ட்டு டஸ்ட்பின் 2 வாங்கிக்கலான்னு பார்த்தாக்கா, மழை டைம் ரொம்ப இதாக இருந்துச்சு இல்லையா, வெளியே போக முடியல. சரி அப்போ இது நல்ல யோசனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதை தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பக்கெட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரூமில் வந்து நம்ம ரூமுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது வச்சுருப்போம், கிச்சனுக்கு தனியாக வச்சுருப்போம்ல, அதுமாதிரி நாங்கள் 3 டஸ்ட்பினில் இப்போ 1 தான் இருக்குது. ஸோ இது ஒரு டஸ்ட்பினாக ஹாலில் வந்து கவர் போட்டு வச்சுட்டேன். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இப்போதைக்கு. இந்த ஹாலிடேஸில் வெளியில் தான் போலே தவிர உருப்படியாக 2-3 விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அதில் ஒன்று தான் வந்து நானாக வந்து ஊருக்கு வந்திருந்தேன் இல்லையா, நம்ம மேரேஜ்க்குலாம் போயிருந்தோம் இல்லையா, அப்போ ஒரு நாள் வந்து பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தா. அந்த டேவுமே ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. பிள்ளைங்க 2 பேருமே வந்துட்டு காலையில் வந்துட்டு ஈவினிங் மேலே கிளம்பி போன ஹல்வா. ஸோ அன்னைக்கான டே தான் இது. இவர் சின்னவர் இருக்கார் இல்லையா, சின்னவருக்கு நிஹாலை கண்டா ரொம்ப பிடிக்கும். நிஹால் மச்சான்ட்டு மேலே ஏறிக்கிட்டு ஒரே விளையாட்டு. அன்றைக்கி ஃபுல்லாக நல்ல பிள்ளைங்க எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து குக் பண்ண வேணாண்டாச்சு. அன்றைக்கி கொஞ்சம் உடம்பும் நல்லா இல்லை. சரி பிள்ளைங்க வராங்க, அது இது ஏதாவது பண்ணால் சமயத்தில் காரம் அது இது ஏதாச்சும் இருக்கும், பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி வெளியில் ஆர்டர் பண்ணலான்ட்டு மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து காரைக்காலில் வந்து இஸ்தான்ஃபுல் இருக்குது இல்லையா, அங்கே தான் வந்து மந்திக்க சொல்லியிருந்தோம், அல்ஃபஹாம் சொல்லியிருந்தோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தந்தூரி எல்லாமே சொல்லிவிட்டு சாப்பாடெலாம் வெளியிலே ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் பண்ணிட்டதுனால நமக்கு சமைக்கிற வேலை இல்லாதப்போ எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது கூட வேலை இது பண்ணலாம் அப்படின்னு பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு விளையாடிக்கிட்டு இருந்துட்டு அன்றைக்கி வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா போயிருந்துச்சு டே. மந்தியுமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், பட் அங்கே டெலிவரி பண்ணுறதுக்கு முடியாதுன்றதுனால போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பிட வச்சு கொடுத்துட்டு நாங்களுமே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா வந்து இப்போ வந்து லீவ் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான், ஒரு 9 டேஸ் போல் லீவு. தமிழ்நாட்டிலையுமே சரி, இங்கே பாண்டிச்சேரியிலையுமே சரி ஒன்றா தான் லீவ் இது பண்ணியிருந்தாங்க. சரி எங்கேயாவது வெளியில் போகலாம் வரலாம் தான் பிளான் போட்டுகிட்டு இருந்தோம். பட் இந்த லீவில் வந்து எங்கேயுமே போக முடியாமல் ஒரு 2-3 நாள் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக மழை வர ஆரம்பிச்சிச்சு. பொங்கல் முடிஞ்சு கொஞ்சம் நாளையிலே வந்து பார்த்திங்கனாக்கா மழைலாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கேயுமே போக முடியல. சரி நல்ல வேளை இந்த ஒரு நல்ல பிள்ளைங்க வந்ததுமே நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. வெளியே எங்கேயும் போகலனாலும் பிள்ளைங்க நிஹால் ரொம்ப சொல்லிட்டு இருந்தான், வந்துட்டு உடனே போயிடக்கூடாது, கொஞ்சம் இருந்துட்டு போவாங்களா அப்படின்ட்டு. தங்குற மாதிரி வரல, ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்டா அப்படின்னு. அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு, பிள்ளைங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தான். மொட்டை மாடிக்கு வந்தாச்சு சாப்பிட்டுட்டு.
இவர் வந்து மாடியை பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப பிள்ளை வந்து சொல்லிகிட்டு இருந்தானா, மாமி மாடிக்கு அழைச்சிட்டு போ அப்படின்ட்டு. சரி எல்லாருமே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மாடியில் போய் உட்காந்து விளையாடிட்டு டைம் கொஞ்சம் நேரம் அப்படியே போயிடுச்சு. நல்லா காற்று நல்லா இதாக இருந்துச்சு. பிள்ளைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு ஈவினிங் வந்து டீ, காஃபி எல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிளம்புறதுக்கும் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நைட் ஸ்டே பண்ணுறதில்ல. அதனால் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்ட ஹல்வோ. நிஹாலுக்கு தான் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாமே எப்போதும் வரும் ஹாலிடேஸ்க்கு வந்து ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸில் ப்ராஜெக்ட் ஒர்க்கு கண்டிப்பாக எப்போதும் இருக்கும். இந்த தடவை ப்ராஜெக்ட்டுன்னு எதுவுமே இல்லை. அது ஒரு வேளை வெளியே தடவை போக முடியாமல் இருந்த சமயத்துக்கு அந்த ஹாலிடே ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அதுவுமே இல்லையா, ஒரு மாதிரி டல்லாகவே போயிட்டு இருந்தது எல்லா நாளுமே. பிள்ளைங்க வந்த அன்னைக்கு மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல பொழுதாக போயிட்டு இருந்தது. அதில் விளையாடிட்டு செத்த நேரம் தான் அப்படி வந்துட்டு அப்படி கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நானாக கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன் ஊருக்கு. சரி வெளியே தான் எங்கேயும் போக முடியல. வேறு ஏதாவது வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை அது பார்க்கலாம். கொஞ்சம் உடம்பும் நல்லா இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஹெவியாக எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு லேசான ஒர்க்காக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய பீரோ மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தது. பீரோவில் எப்படின்னாக்கா மற்ற எல்லா ப்ளேட்டுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். சென்டராக உள்ள இந்த நான் பேக் வச்சுருக்கேன் இல்லையா, சாரீ பேக்கில் வந்து கொஞ்சம் புதுசாக இதெல்லாம் ட்ரெஸ்ஸு, அபாயாஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன். அபாயா, ஹிஜாப்ஸ் இதெல்லாமே ஒரு மாதிரியாக எடுத்துகிட்டு அப்படி அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு சுடிதார், அபாயாஸை கொஞ்சம் புதுசாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறது, வெளியில் முக்கியமான இடத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு தனிப்பட இது வச்சுருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். சுடிதார் கலெக்ஷன் அதாவது ரஃப்யூஸ்க்கு உள்ளது தனியாக, கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போனாக்கா போட்டுட்டு போகிறதுக்கு உள்ளது தனியான்ட்டு எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து வச்சாச்சு. சரி அதையாவது கொஞ்சம் ஒரு டைம் பாஸாக இருக்கும், கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு வந்து மைண்டு இதாக இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே நினைப்பேன். பட் வேறு ஏதாவது வேலை இருக்கும், நம்ம இதை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா வேறு ஏதாவது வேலை இருக்கும். அது வந்து எதுவுமே பண்ண முடியாத நேரத்துக்கு இந்த க்ளீனிங் ஒர்க்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி அதையுமே பார்த்துட்டு பீரோலாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு. நிஹாலுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா இது மாதிரி பேக்கில் தான் அவனுக்கு பேண்ட் ஷர்ட் தனியாக, ரஃப்யூஸ் ட்ரெஸ் தனியாக, எல்லாமே புதுசு தனியாக எல்லாமே வச்சு கொடுப்பேன். பட் அவன்ற பீரோ வந்து 1 வீக்குக்கு ஒரு தடவை அதை நான் எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன். அவனோட தான் க்ளீன் எப்போவுமே துணி துவச்சி மடித்து வைக்கும்போது எப்போவுமே எடுத்து வச்சுடுவேன். ஏன்னா அவன் எடுப்பான் அப்படியே போட்டுட்டு போயிடுவான். எவ்வளோ சொன்னால் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சொல்லவே வேணாம், அவனே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுடுவான். எனக்கு வேலை இதாக இருக்கும். ஏன்னா அவருக்கு போர் அடிக்கும் போது இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி எப்படி வச்சுட்டு போயிடுவான். அதனால் அவனோடது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு என்னோடது எப்போவுமே சுத்தம் பண்ண முடியாமலே போயிடுச்சு. ஒரு நாள் உம்மாட பீரோவெல்லாம் எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருந்தோம். சரி இப்போ நோன்பு வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒன்று இருக்கும், அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு ஹிஜாப்ஸ் எல்லாமே தனித்தனியாக. இப்போ இதெல்லாம் இந்த பேக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வெளியில் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது வெட்டிங்க்கெலாம் போவோம் இல்லையா, மேரேஜ்க்கு அங்கங்கே போடுறதுக்கு அப்போங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹிஜாப்ஸ், அபாயாஸ் எல்லாத்தையும் தூக்கி நவுத்தி வச்சுட்டு, அண்ட் இந்த பேக்கில் வந்து ஓரளவுக்கு எங்கேயாவது யார் வீட்டுக்காச்சும் வரோம் எங்கேயாவது போகிறோன்னு வைங்களேன், அப்போ யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து புதுசாக யூஸ் பண்ணாத ஹிஜாப்ஸ் இதெல்லாம் 2-3 இருந்தது, அதெல்லாம் தனியாக ஒரு பேக்கும். இப்போ மார்க்கெட் போகிறோம், கடத்தருவுக்கு சும்மா எங்கேயாவது போகிறோன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹிஜாப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக யூஸ் பண்ணிட்டேன். இந்த பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த 2 பேக்குமே வந்து ஆன்லைனில் நான் வந்து ஒரு குர்த்திஸ்லாம் ஆர்டர் பண்ணப்போ இந்த பேக்கில் வச்சு எனக்கு வந்தது. ஒரு 2 குர்த்தி அது நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணப்போ இந்த மாதிரி பேக் வந்தது. இந்த பேக் எல்லாமே நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஓகே நான் ஹிஜாப்ஸ்க்கு வந்து கலெக்ஷன் வந்து நம்ம தனித்தனியாக இது பண்ணி வச்சுக்கலாம், பீரோலுமே நம்மளுக்கும் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வேஸ்ட் பண்ணாமல் அந்த பேக்ஸ் எல்லாமே நான் வந்து ஹிஜாப் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிங்க, இந்த ஜிப் வச்ச மாதிரி நல்லா திக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ட்ரெஸ் வந்து இது மாதிரி ஜிப் வச்சு நல்ல ஒரு பிராண்டடாக இது பண்ணும்போது ஒரு திக்கான ஒரு இது வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே நான் வந்து ஹிஜாப் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்னொரு பேக் வந்து பார்த்திங்கன்னா அது நானாக வந்து எடுத்துகிட்டு வந்த அந்த பேகு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் புது ஹிஜாப்ஸ் அதெல்லாம் எடுத்து நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி ஒரு வழியாக பிள்ளைங்கள்லாம் கிளம்புனதுக்கப்புறம் போர் அடிச்சிச்சா அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு, ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி நைட் இல்லை, ஸோ இது வந்து அடுத்த நாள் எதுவுமே ஒரு மாதிரி டல்லாக போயிட்டு இருந்தது. அன்றைக்கி நைட்டு வரைக்கும் ஒரு 10 மணிக்கு மேலே மெஹந்தி ஆர்டர் வந்துச்சு. நம்ம ஸ்ட்ரீட் பக்கத்தில் உள்ளவங்க தான். ஸோ அதனால் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு, ஏன்னா வந்து அவங்க ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்மளோட செகண்ட் சேனலில் போட்டிருந்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இன்ஸ்டாகிராம்லேயுமே நான் வந்து இதை ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்.
என்னன்னா, நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கோமா? நம்மளுக்கு ஓகே தானான்ட்டு வந்து ரொம்ப திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா 10 மணிக்கு மேல அப்படிங்கும்போது, நம்மளுக்கு அது எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. 10 மணியா இருந்தாலுமே வந்து நம்ம கிட்ட தான் மெஹந்தி போடணும்னு ரொம்ப விருப்பப்படும்போது, அத நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம நம்ம தான் செய்யணும். நம்ம ஒர்க்கு பிடிச்சு தானே நம்மக்கிட்ட எவ்வளோ நேரம் ஆனாலும் கேட்குறாங்க. அதுவும் வந்து சின்ன பொண்ணுக்கு போடுறது தானே. புள்ள ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கும்போது, ஓகே அதில வந்து நம்ம எதுவுமே இது பண்ணாம ஓகே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. புள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்கு போறதுனால நைட்டு எல்லாமே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு 10 மணி போல வந்து பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா. பசிக்குது போல, பசிக்குதுன்ட்டு சொல்லி நான் சரி ஏதாவது சாப்பிடுமா, ஏதாவது ஸ்நாக்ஸ்னா சாப்பிடுறியாண்டாக்கா, எதுவுமே எனக்கு வேணாம். ஃபஸ்ட்டு மெஹந்தி தான் வேணும். தண்ணி கூட குடிக்கலன்னா பாருங்களேன், பசி அப்புறம் தூக்கமும் ரொம்ப தூக்கம் சொக்குது. புள்ள வந்து பரவாயில்ல அது எதுவுமே இது பண்ணிக்காம, நான் கரெக்டாக மெஹந்தி போட்டு விடணுங்கிறதுக்காக கைய வந்து எந்த டிஸ்டர்புமே இல்லாம எனக்கு வந்து அழகா புள்ள காட்டுனஹா. அல்ஹம்துலில்லாஹ் அது ரொம்ப பொறுமையா எல்லாமே காட்டிக்கிட்டாஹா. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2த்துக்குமே மெஹந்தி போடணும்னு சொல்லிட்டு, நான் மெஹந்தி டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி மெஹந்தி டிசைன்ஸ் போடணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டிஎம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் காரைக்கால்குள்ளே இருந்தாக்கா கண்டிப்பாக நான் வந்து போட்டு விடுவேன். நம்மக்கிட்ட வந்து ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மி தான். எல்லாமே சார்ஜஸ் எல்லாமே டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறது தான். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு மெஹந்தி டிசைன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நானுமே வந்து உங்களுக்கு மெஹந்தி போட்டு விடுவேன். அண்ட் இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு 11:30க்கு ஆயிடுச்சு. அது வரைக்குமே சாப்பிடவே இல்லைன்னா பாருங்களேன், தண்ணி கூட வேண்டான்னு சொல்லிட்டு, மெஹந்தி தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பிள்ளை ரொம்ப நேரம் இது பண்ணதுனால ஓகே போட்டு விட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான டே வந்து அடுத்த நாள் வந்து இந்த மெஹந்தி இதோடு தான் போணுச்சு. அண்ட் இந்த ஹாலிடேயில் வந்து பார்த்திங்கனாக்கா காரைக்காலில் கார்னிவல் போடுவாங்க. பொங்கல் சமயம் எப்போவுமே கார்னிவல் இருக்கும் இல்லையா? அது அப்போங்க வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் போகல. ரோட் ஷோ இதெல்லாம் வந்து போய் பார்க்கலான்டாக்கா நாங்கள் போகல. என்னென்னா எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. போன வருஷம் கார்னிவல் ஃபுல்லாக போயிட்டு ஃப்ளவர் ஷோஸ்லாம் போனோம், ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம், நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம். பட் இந்த வருஷம் எனக்கு சுத்தமாக போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிஹாலுக்கு அது ரொம்ப பெரிய அது டென்ஷன். என்னென்னா கூட்டிகிட்டு போ, என்ன எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போ. அவருக்கு என்னென்னாக்கா அங்கங்கே போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரலான்ட்டு. ஆனால் நீ போ, என்னை கூட்டிகிட்டு போ, ஆனால் ஃப்ளவர் ஷோ மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். சரி 2 நாளாக போகல, இன்றைக்கி கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நான் சொல்லியிருந்தேன் ஓகே மழை வந்துட்டுருக்கு, நம்ம போய் அங்கே திடலில் நிற்கிறது ஓப்பன் பிளேஸாக இருக்கும், சரி வராதுன்னு சொல்லிட்டு இருந்தா, நீ இப்படி தான் சொல்லுவ அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு பனி ரொம்பவா இருக்கிறதுனால போயிட்டு ஹெல்த் வந்து முடியலன்னு வைங்களேன், நம்மளை பார்க்குறதுக்கு யார் பார்க்குறது, நம்ம தான் கஷ்டப்படணும். உனக்குமே சேர்ந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது இதாக இருக்கும். உனக்குமே வந்து இப்போ கோல்டு இதாக வந்துச்சுன்னா ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ சிரமமாக இருக்கும். வேண்டாம் நிஹால்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே கேன்சலுமே ஆகிடுச்சா, நீ வேண்டான்னு சொன்னீங்களா, அதான் மழை வந்து ப்ரோக்ராமே கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருந்தான். சரி என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த வருஷம் இல்லை, யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி இங்கே வந்து கார்னிவல் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு டேவே ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, ஒரு 2 நாள் மழையில் முதல் நாள் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வந்து கார்னிவல் வந்து பார்க்குறதுக்கு வந்ததப்போ ப்ரோக்ராம் கேன்சல்ஸ் வெளியூர்லேருந்து வராங்க ஆக்சுவலாக. ஓகே மழை இதானோடனே கால் பண்ணாங்க, வீட்டில் இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஓகே வாங்கப்பா நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து எல்லாமே கொஞ்சம் நிறைய இருந்துட்டு எல்லாமே ஒரு 8:30க்கு மேலே கிளம்புனாங்க. ஸோ ப்ரோக்ராம் எல்லாம் மழை வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களா, அப்போ வந்து அவங்களுக்கு நான் மெஹந்தி போட்டு விட்டுருந்தேன். ஸோ இதை பற்றியுமே நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் தெரியல அப்படின்னா நான் கம்யூனிட்டி பேஜில் என்னோடய சேனலோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெஹந்தி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் அதில் கொடுக்கலான்ட்டு தனியாக இது பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் அந்த சேனலுக்குமே கொடுங்க. மெஹந்தி டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப இதாகவே போயிட்டு இருந்தது. ஒரு வீடியோஸுமே நான் வந்து டே ஃபுல்லாக எந்த ஒரு வீடியோஸுமே நான் எடுக்கலை. ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து அப்செட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்துச்சு. டே பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டேன்னு நினைக்கிறேன், லீவ் முடிகிற சமயம். ஸோ ஏதாவது வீட்டில் நான் ஏதாச்சும் செஞ்சு கொடு, மழையாக இருக்குது வெளியே போகக்கூடாது அது இதுங்கிறீங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ்னால் பண்ணி கொடு. நான் வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து ப்ரெட்டு இருந்தது. ஓகே ப்ரெட்டில் வந்து ஸ்வீட் போண்டா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டைம் எடுக்கும். அதோடு இல்லாமல் வந்து ஈவினிங் டைமில் ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு இதாக இருக்காது இல்லையா. ஸோ ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ப்ரெட்டில் வந்து பக்கோடா பண்ணலாம், ப்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பக்கோடா பண்ணலான்ட்டு. இது வந்து ஸ்கூல் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தா எல்லாருக்குமே இதாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இந்த வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 2 பல்லாரி வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து பொடிசாக நறுக்கியிருக்கேன். ப்ரெட்டு வந்து ஒரு 5 ஸ்லைஸோ 6 ஸ்லைஸோ தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன்.
நம்மளோட இதுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். நான் வந்து ஒரு எத்தனை எடுத்திருக்கேன், 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன்னா அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம பிரெட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் இதை மாதிரி வந்து பொடி பண்ணுறதுக்கு கைக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை நல்லா இது பண்ணி மிக்சிலெலாம் விட்டு இது பண்ணல, கையாலேயே நல்லா வந்து பொடி பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ சைட் கார்னர்லாம் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம பக்கோடா தானே பண்ண போகிறோம், அதில் ஒன்றும் இதாக தெரியாது. அதனால் அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்களே, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சோம்பு தூளும் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். பெருங்காயம் நான் சேர்க்கல, அது தேவையில்லை. ப்ரெட்டு இதுக்கு வந்து சேர்த்தா நல்லா இருக்காது. ஜீரகமும் அதனால் போடலை, பெப்பருமே போடல. மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் சோம்பு தூளும் மட்டும்தான், உப்பு தூளும் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கடலை மாவு நம்ம ப்ரெட்டோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அளவு வந்து நான் எதாவது போடல, ஒரு நிதானமாக கை அளவுக்கு தான் எடுத்து போட்டிருக்கேன். கடலை மாவும் ரைஸ் ஃப்ளோரும் இதில் சேர்த்துருப்பேன். ரைஸ் ஃப்ளோர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன். கடலை மாவு வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து பக்கோடா போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணணும். இது ப்ரெட்டுங்கிறதுனால சும்மாவே ப்ரெட்டை நம்ம ஆயிலில் இது பண்ணும்போது ஆயில் நல்லா இழுக்கும் இல்லையா, தண்ணி இது மாதிரி இழுத்துக்கும். ஸோ அதனால் மாவோட பதத்தில் வந்து ரொம்ப வெங்காய பஜ்ஜிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி பதமாக வைக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப லிக்விடாக நம்ம வைக்கும்போது ப்ரெட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ சும்மாவே எண்ணெய் இழுக்கும்போது தண்ணியாக நீங்கள் போட்டிங்கன்னா ஓவராக எண்ணெய் குடிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வர மாதிரி இப்படி எடுத்தால் இப்படி எண்ணெயில் எப்படி போடுற மாதிரி நான் காட்டுறேன் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத. இந்த மாவு இது பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ அந்த பதத்துக்கு ப்ரெட்டுக்குள்ளே ரெடி பண்ணிக்கோங்க. இது சட்டு நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். ப்ரெட்டு மட்டும் கையில் இருந்தால் ஓகே. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பக்கோடா டீ டைம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இது பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு காரமாகவும் இருக்கும். இந்த மாதிரி பனி டைமில் வந்து ஈவினிங்கில் வந்து வாய்க்கு கிறிஸ்பியாக வந்து எப்படி சொல்கிறது, காரமாக அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தானே கேட்குது. ஸோ ஈஸியாக இதை செஞ்சிடலாம் இல்லையா. ஸோ உங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மாவோட பதம் இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நேரம் மாவு வந்து ஊற விட்றாதீங்க. ஏன்னா தண்ணியை இழுத்ததும் ஹார்டாக போயிடும். மாவு ரெடி பண்ண உடனே ஆயில் வந்து அங்கே ஹீட் பண்ணிவிட்டே நீங்கள் இது பண்ணுங்கள், மாவு ரெடி பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் மூடிலாம் வைக்கக்கூடாது. ப்ரெட்டு வந்து அந்த ஃபுல்லாக அப்படியே இழுத்துக்கும், அந்த இருக்கிற ஈரப்பசத்தை எல்லாத்தையுமே இழுத்துக்கும். அப்போ வந்து அழுத்தமாக போயிடும். நம்ம மாவு பிசைஞ்சு உடனே அதில் எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்படி போட்டால் மாவு இப்படி வருது இல்லை, அந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வந்து நல்லா எண்ணெய் எப்போவுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுற வேண்டியதான். ஏன்னா ப்ரெட்டு வந்து சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் போட்ட வேகத்துக்கு அப்படியே பரட்டி விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்துட வேண்டியதுதான். இது நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வேறு ஒன்றுமே நான் ஆட் பண்ணலை. சில நேரத்தில் என்னடா பண்ணுறதுன்னு யோசித்த நேரத்தில் இது நல்ல ஒரு இதாகவே இருந்துச்சு. இதில் வந்து ஸ்வீட் ரெசிபியுமே இருக்குது. இன்ஷால்லா அடுத்தடுத்து வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நோம்புமே வரப்போகுது இல்லையா, நோம்புக்கு வந்து இஃப்தாருக்கு நம்ம நிறைய வந்து ரெசிபிஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அது மாதிரி நான் என்ன யோசிக்கிறேனோ, நான் என்ன செய்கிறேனோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாகவும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து இது பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அவங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ இதாகும். ஸோ நான் இப்போ வந்து ஈதுக்கான இஃப்தார் ரெசிபியுமே நிறையா வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இன்ஷால்லா துவா செய்யுங்க. நியூ ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனல்லையுமே வரும் இன்ஷால்லா. இது வந்து ப்ரெட் வந்து எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டு 2-3 பேட்சாக மாவு எவ்வளோக்கு இருந்ததோ எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிட்டேன். பார்க்கவே இந்த கலர் வந்து சூப்பராக நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. ஒரு மாதிரி மின்னு நல்லா இருந்தது. ஆயிலுமே பார்த்திங்கன்னா நான் விட்டது மாதிரியே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக வச்சோன்னாக்கா ஆயில் குடிக்கும், சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு திகட்டும். ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக மேலே அப்படியே எடுத்தால் பொறண்டு நல்லா பக்கோடா மாதிரியும், உள்ளே இந்த ப்ரெட்டோட இதுவுமே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கோடாவுக்கு வந்து சாஸ் இல்லைனா ஒரு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு 4-5 துண்டு ப்ரெட் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளுக்குமே வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனியன் சில்லி வந்து கட் பண்ணுற வேலையை தானே தவிர இதுக்கு வேறு எதுவுமே நம்ம மெனக்கெட்டு செய்ய போகிறதில்ல. இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா மறக்காமல் வந்து வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வீடியோவுமே முடியுது, இந்த வ்ளாகுமே முடியுது. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸுமே சொல்லுங்கள், அப்போ தான் எனக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வீடியோ வந்து பார்க்குறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுனா தான் எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து வீடியோவுக்கு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே நம்ம சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெஹந்தி பற்றின டீட்டெயில்ஸை இன்னொரு சேனலில் நான் கம்யூனிட்டியில் கொடுக்குறேன், அதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்ஷால்லா அடுத்ததாக இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.